எங்க உங்க வீட்டுக்காரர் அருமைங்க இங்க குஞ்ச காரணம் சொல்லிட்டு இருந்தேன். ரொம்ப கோபக்காரர் அவரு. மல்லிகை முள்ளிகை மனோரஞ்சிதங்கள் பறித்து வந்து உங்களது திவ்யடி பொற்பாதங்களை நான் பாலால் கழுவி எனது பட்டாடையால் துடைத்து உங்கள் பொன்னான திருவடி பாதத்துக்கு இந்த பான்மதி பெருந்திருமாள் அடிப்படைந்தே நாதா. மகாராஜா நானும் எட்டி பூ எருக்கு பூ சுள்ளி முள்ளு இதெல்லாம் கொண்டு வந்து பாதத்துல போட்டு நானும் பாதம் பண்ணிக்க மகாராஜா. என்னப்பா பூவு? எட்டி பூ எருக்கு பூ சுள்ளி முள்ளு கரகட்டா முள்ளு பூவுங்க காக்கட்டா பூவு. அப்படியா? ஆமாங்க. பாரு இதெல்லாம் பண்ணிடும்னா நமக்கு வேண்டாம் வேண்டாம். இந்த சபையில் அமர்ந்திருக்கின்றார்களே இன்னவருக்கு வேண்டாம் வேண்டாம். நமக்கும் சபைக்கும் ஆவாதையும் போய் இதெல்லாம் போட்டு பண்ணி அவங்களுக்கு நமக்கும் இந்த சபையில் இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு வேண்டாம் வேண்டாம். நமக்கெல்லாம் ஆவாது இருக்கிறாங்க பாரு அவங்களுக்கு போட்டு வான்மதி மன்னா கட்டை கணவனை கட்டணத்தை விட்டு கணவனா என் பார்த்தவழ்ந்தனால் உண்மைதான். இந்த பரந்த உலகிலே எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் பூவு பொட்டோடு சுக மாந்திரத்தோடு சுகத்தோடு வாழ்ந்திருப்பாய். வான்மதி நீங்க வாழ்வு என்றால் இந்த வையகத்தில் நான் கோடான கோடி காலம் வாழ்ந்து வருவேன். இருந்தாலும் அரண்மனையில் இருந்த பெண்ணை 1000 தோழிவர்களை விட்டு என்னை அதிசீக்கிரமாக அழைத்தது ஒரு சேவை என்ன காரணம் என்ன மன்னவா? அப்படியா சொல்ல வேண்டுமா? அடி 13 நாள் சண்டை பாண்டவருக்கும் இந்த கௌரவர்களுக்கும் 18 நாள் சண்டை பாரத போர் துவக்கம் செய்து 12 நாட்களாக சரி அந்த பஞ்சமநாதர்கள் பாண்டவருக்கே ஜெயம். அதனால வீரதோணனுக்கு சேனாதி பட்டத்தை கொடுத்து வீரதோணர் உயிரோடுவோ பிணமாகவோ தருமரை கொண்டு வந்து அஸ்தாவரம் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சென்றார். அதனால அருகிலே
அந்த அர்ஜுனன் பாடி உலார்ந்து காவல் இருக்கின்றானா? அதனால பீமனும் அர்ஜுனன் இருக்கு வரை அந்த தருமனை கொண்டு வர முடியாது என்று என்னிடம் சொன்னார். இதுக்கு என்ன செய்வதென்று மாமனா ஜெகனி மாமனை கேட்க, வலிவந்தமா வடநாட்டு கிங்கிலிய சண்டைக்கு ஏகிட வேண்டும். வலிவந்தம் அழைத்தா அர்ஜுனன் வடநாட்டு கிங்கிலியிடம் சண்டைக்கு போயிடுவான். சண்டைக்கு போயிட்டா பாடி உலார்ந்து காவல் இருக்க மாட்டான். அந்த நேரத்திலே அந்த தருமரை உயிரோடுவோ பிணமாவோ கொண்டு அப்சாபம் சேர்த்துக்கிறேன்னு வீரத்தோழன் சபதம் விட்டிருக்கிறார். சரி, அதனால வடநாட்டு கிங்கிலீரை போய் வலிவந்தமா சண்டைக்கு ஏகிட சொல்லணும். நான் கிங்கிலீரை பார்த்து வருகிறேன். பதனமா அரண்மனையில் இரு. மன்னா தேவி, தாங்கள் உரைத்தா அதுக்கு பதிலே இல்லை, மறு வார்த்தையே இல்லை. உண்மை. ஆனா இருந்தாலும் இன்ற தினமாக கட்டிய மனைவி நான் ஒரு வாய் வார்த்தை உரைக்கிறேன். சற்று கேட்கிறாயா மன்னவா? அப்படியா? உண்மைதான். குரும் நாதா பண்ணாலிக போகவே நமையா நான் சொல்வதை கேளுங்க. என்னடி சொல்ற? பாண்டவர் என்றாலே எனக்கு பகையாளின்னு சொல்வீங்க. ஆமா. அந்த ஐவரு என்றாலே எனக்கு ஆகாதுன்னு சொல்வீங்க. ஆமாடி. நாதா, என்ன? அது மட்டுமல்ல, மன்னா தேரேறி மன்னவா, நீங்க போருக்கு போகும்போது அந்த ஆந்த அலறு சத்தம் இந்த ஆணனுக்கு ஆகாதுங்க. ஓஹோ.
நான் சொல்றதை கேளுங்க, நம்ம அரண்மனைக்கு போவோம். அதான் நான் போறேன் சண்டைக்கு, நான் போறேன். நான் போவல்றி, நீங்க போகலையா? வடநாட்டுக்கு கீழே வழி விதமா சண்டைக்கு கொடுறேன். பார்த்து இந்த விஷயத்தை சொல்லதான் போறேன். நான் போகல. நீங்க போல கிங்கிலியர் மன்னர்கள் போறார்கள். ஆமா அப்படியா? ஆமா, நான் போகல சண்டைக்கு. சண்டைக்கு ஃபர்ஸ்ட் சொல்லிருந்தா 4 அடி வாங்காதே இருந்திருக்கும்ல. அதுதான் நானும் சொன்னேன். நீங்க அடிச்ச இடத்தெல்லாம் பாருங்க. ஏய் அறிய வா மன்னவி. அதான் சரி ஆகட்டும். கட்டி மனைவி ஆச்சான சட்டேன மனம் பொறுத்தேன். இதே மற்றவர் யாராவது சொல்லிட்டாங்க, இது துண்டா செஞ்சிருப்ப நாக்க. அதான் மகனமாகிறே இங்கிலீரை பார்த்து இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு வருகிறேன். சரிங்க. அரமனையில் நான் போகல சண்டைக்கு. அப்படியா? ஆமா சரிங்க. நீங்க சென்று பதனமாக சென்று வாருங்கள். நான் போய் அருவாமனையில் உட்கார்றேன். அரண்மனையில் உட்கார்றேன். மகனமாகிறே எங்கடா போறோம்? ஏங்க சாரா எழுதி போறங்க. வாட்டர் கடைக்கு மேலேறி இறக்கத்துல இருக்குதுங்க. குடிச்சு கொடுத்தா இப்படி போறீ தெரியல. செத்து போயிருவாங்க. என்னடா வடநாட்டு கிங்கிலீரை பார்க்க போறோம். ஓ வடநாட்டு கிங்கிலீரா? ஆமா போலாம். வரலாமா? சரி போலாம்.